வேதனையா இருக்கு பெரிய. முன்னாடியே சொல்லிருந்தா நான் சிவாவை கூட்டிட்டு வந்திருப்பேன். நான் வேணா இப்ப கூட்டிட்டு வரட்டுமா? சிவா ஐயோ எதுக்கு? சிவாலாம் நேரம் ஆஸ்பத்திரி போயிருப்பான். அவனெல்லாம் தொந்தரவு பண்ண வேணாம் பைரவி. சரி, அப்போ நீயே கிளம்பி ஹாஸ்பிடல்ல போய் பாரு. ஐயோ அவ்வளவு தூரம் போறதுக்குள்ள வலி உயிர் போயிரும் பைரவி. ஆயம்மா கொஞ்சம் வலி குறைஞ்சாலாவது ஆஸ்பத்திரி வரைக்கும் போய் என்ன எதுவும் பாக்கவே மாட்டேங்குதே. ஐயோமா அம்மா வலிக்குதே. ஐயோ அம்மா வலி தாங்க முடியலையே. ஐயப்பா வலிக்குதே. ரொம்ப வலிக்குதா? ஆமா பைரவி ரொம்ப வலிக்குது. சரி இரு வரேன். அடவே ஒரு வழியா மருந்து போயிட்டான். அம்மா அம்மா என்னது இது? பெயின் கில்லர் ஸ்ப்ரே. ஓஹோ இது அடிச்சா வலி எல்லாம் போயிருமா? போகும், இந்தா அடிச்சுக்கோ. இந்தா நான் எப்படி என் முதுகுல எல்லாம் ஸ்ப்ரே அடிச்சு தேய்க்கிறது எவ்வளவு கஷ்டம். சரி படு, நானே ஸ்ப்ரே அடிச்சு விடு. பரவாயில்ல பயிரை தேய்ச்சி வர்றேன். அப்ப அவருக்கு நம்ம மேல லவ் இருக்குது கன்ஃபார்ம். எருமை என்ன இப்படி படுக்கிற? முதல்ல தானே வலிக்குதுன்னு சொன்ன, கூப்பிட படு. அதே சாரி பேரு உன்னை பார்த்ததும் வலிக்கிற இடம் கூட மறந்து போச்சு. அம்மா சட்டை கட்டிட்டு படு. என்ன தவறுது ஒண்ணு ரியாக்ஷன் ஆகும். என்னாச்சு பேரு? இந்த ஸ்ப்ரே காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வேற ஒன்று கீழே பீரோல வச்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வந்தேன். நல்ல நேரம் பார்த்து இந்த ஸ்ப்ரே கசை பண்ண போகணும். நாளை இப்ப எங்கேயுமே வர முடியாது. ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். வைடா போனேன். மில்லுக்கு வரணுமாம்ல. எனக்கே என் பொண்டாட்டி மசாஜ் பண்ணி விட போறா. இப்ப போய் மில்லுக்கு வரணுமாம்ல. வந்துட்டியா பேரவி? அம்மா இதே என்ன பேரவி ஸ்ப்ரே கிடைச்சதா? அப்புறம் எது வெயிட் பண்ற? ஸ்ப்ரே அடிச்சிட்டு மசாஜ் பண்ண வேண்டியதானே? பண்ணிடலாம். ஏண்டா எருமை, உனக்கு முதுகு பிடிச்சிக்கிச்சா? எவ்வளவு திமிரு இருந்தா முதுகு வலிக்குன்னு போய் சொல்லி என்ன மசாஜ் பண்ண சொல்லி கொடுக்குற பாரு.